Redmi உடைய Note 10 series ரொம்பவே பாப்புலரான series. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல இந்த ஸ்மார்ட்ஃபோன் பத்தின லீக்ஸ், ரூமர்ஸ் எது இருந்தாலும் ஒரு டெடிகேட்டட் வீடியோவா போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு Redmi Note 10 சீரிஸ்ல என்னென்ன ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் ஆகுது இதை பத்தி ரிவீல் ஆன நிறைய தகவல் எல்லாமே தான் கன்சாலிடேட் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல வரலாம், என்ன மாடல்ஸ்ல வந்து இவங்க லான்ச் பண்ண போறாங்க, எல்லா டீடைல்ஸுமே இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ தரமா கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ Redmi உடைய Note 10 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆக போகுது. இங்கே வந்து இதோட மாடல் நம்பர்ஸும் வந்து ஏற்கனவே லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த Note 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Redmi பிராண்டு கீழே 3 மாடல் நம்பர்ஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ 3 மாடல் நம்பர் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால வந்து இது Redmi Note 10, Note 10 Pro, அதுக்கப்புறம் Note 10 Pro Max-ஆக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதோட மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Redmi உடைய Note 10 Pro Max வந்து M2007J17C, Redmi உடைய Note 10 Pro வந்து M2007J22C, Redmi உடைய Note 10 அதாவது லைட்டர் வேரியண்ட் வந்து உங்களுக்கு M2010J19SC. ஸோ இந்த மாடல் நம்பர்ஸோட 3 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ Redmi Note 10 சீரிஸ் கீழே 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பட் இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கிறத வச்சு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Redmi உடைய Note 10 Pro Max, அதுக்கப்புறம் Redmi உடைய Note 10 Pro, இது ரெண்டு மட்டும்தான் வந்து உங்களுக்கு 5G சர்டிஃபிகேஷனில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. அதே Redmi உடைய Note 10 லைட்டர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G சர்டிஃபிகேஷனில் தான் சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 4G, 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Redmi Note 10 சீரிஸில் லான்ச் ஆக போகிற 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல Redmi Note 10 Pro Max பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன், அதனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் கிளியராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எக்ஸாக்டாக வந்து குளோபலாக லான்ச் ஆன Poco X3 மாதிரியே இருக்குது. சென்டரில் பஞ்ச் ஹோல், ரியர் சைடில் உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் வந்து Poco X3ல எப்படி அலைன் பண்ணியிருந்தாங்களோ அந்த அவுட்லுக்கில் தான் இருக்குது. பேக் பேனல் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இதோட அவுட்லுக் ரிவீல் ஆயிருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் IPS LCD பேனலில் தான் இதுவும் லான்ச் ஆக போகுது. இது 6.67 inch Full HD plus 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட் இவங்க கொடுக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிக் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா இது 108 மெகா பிக்சலில் கொடுக்குறாங்க. கூடவே ஐசோசெல் HM2 இமேஜ் சென்சாரோட இது லான்ச் ஆகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சலில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 750Gல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. கூடவே வந்து இது TUV ரேட் லைனில் சர்டிஃபை ஆயிருக்கு. இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 4800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக வந்து ஒரு சீப்பஸ்ட் 5G, அதே சமயத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் ஆன Mi 10T லைட்டை தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி வந்து Redmi Note 10 Pro Max இந்த பேரில் சைனாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக Redmi Note 10 சீரிஸில் Redmi Note 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக்கும் நிறைய வாட்டி ரிவீல் ஆயிருக்கு. இது ஒரு கிரேஷ் பேக் பேனலில் வந்து இதோட ரெண்டர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சா இல்லாமல் உங்களுக்கு சைட் பஞ்ச் ஹோல் நாச்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த இமேஜஸ் பார்க்கும்போது. அதே ரியர் சைடில் இதுவும் குவாட் கேமரா தான். பட் இந்த குவாட் கேமராவும் உங்களுக்கு Poco X3ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சென்சார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. IPS LCD பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட் இதுக்கு ரிவீல் ஆகலை, பட் இதுவும் 120Hzல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த அவுட்லுக்கில் தான் Redmi உடைய Note 10 Pro வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய இடங்களில் சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது MediaTek சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இது MediaTek Dimensity 720 இல்லைனா 800Uல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணாலும் ரெண்டுமே உங்களுக்கு பவர்ஃபுல் சிப்செட் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 720 இல்லைனா 800Uல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆக்டோகர் சிப்செட் உடைய கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz அப்படிங்கிற மாதிரி லிஸ்டிங்ஸில் ரிவீல் ஆயிருக்கு. அதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் இதுவும் வந்து உங்களுக்கு குவாட் கேமரால தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க.
லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் வந்து இது 48 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. பட் இது ரெட்மி நோட் 9 ப்ரோவுடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் 64 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் இது 48 அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற சென்சார்லாம் உங்களுக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ரோ லென்ஸ் ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 16 இல்லைனா 32 மெகா பிக்சல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவீலால் டியூவி ரேல் என்ற வந்து இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இது 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஓவராலாக ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீடியாடெக் சிப்செட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு. அடுத்ததாக ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸில் நம்ம பார்க்க போகிறது ரெட்மி நோட் 10. இது வந்து 4G அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாடல் நம்பரோட லிஸ்டிங் ஆனது வந்து ஒரு 4G நெட்ஒர்க்கில் தான் உங்களுக்கு லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதோட சிப்செட் வந்து ரிவீலால் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லையும் நமக்கு தெரிய வரல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இது குவாட் கேமரா தான். 48 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பேட்டரி கெப்பாசிட்டி இதுக்கும் தெரிய வரல. பட் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு லைட்டர் வேரியண்ட்டாக ரெட்மி நோட் 10 ப்ரோ எப்படி அவுட்லுக்கில் இருந்ததோ அதே மாதிரி இதுவும் பஞ்சுவல் நாச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் காமனாக இருக்க போகிறது மூணுத்துலையுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. USB Type-C போர்ட், மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டோட தான் இது லான்ச் ஆகும். அதோட IR பிளாஸ்டர் கூடவே ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 MIUI 12 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸில் இவங்க 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் வந்து நிறைய வெப்சைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் இது வந்து ரெட்மியுடைய நோட் 8 சீரீஸ்க்கு சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. எஸ், ரெட்மியுடைய நோட் 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, சைனாவில் லான்ச் பண்ணலை. ஸோ ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆக போகிறது வந்து ஏற்கனவே நோட் 8 உடைய சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால ஒரு பிக் அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுக்கு வந்து டீசர்ஸ் எல்லாமே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இது ரெட்மி நோட் 9 ப்ரோவுடைய சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெட்மி நோட் 9 ப்ரோவுடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இந்தியாவிலையும் இவங்க கொடுக்குறாங்களா, இல்லைனா சில விஷயங்கள் மாற்றி கொடுக்குறாங்களா, இல்லை ரீபிராண்ட் பண்ணி கொடுக்குறாங்களான்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும்போது பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி நோட் 10 சீரிஸ் இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இந்தியாவில் வரணுமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இவங்க கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.